பல அரசியல் கணக்குகள் மாற்றி எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. புதிய சில வரலாறுகள் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் 1 கோடி வாக்குகளை தாண்டி இருக்கிறது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். 1 கோடியே 9 லட்சம் வாக்குகளை தற்போது வரை தொட்டிருக்கிறது. இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 22.54 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். திமுக 71 லட்சம் வாக்குகளோடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 1 கோடி வாக்குகளை தாண்டி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். முதல் தேர்தலிலேயே 20 விழுக்காடு வாக்குகளை தொட்டிருப்பது ஒரு வரலாற்று சாதனை. சந்தித்த முதல் தேர்தலிலேயே 22 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட வாக்குகளை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருப்பது ஒரு வரலாற்று சாதனை. கடந்த 50 ஆண்டுகளில் அரை நூற்றாண்டில் நிகழ்த்தப்படாத ஒரு சாதனையாக இது பார்க்கப்படுகிறது. தேமுதிக கட்சி கூட விஜயகாந்த் தலைமையில் களம் காணும்போது தங்களது முதல் தேர்தலில் வெறும் 8.4 விழுக்காடு வாக்குகளை தான் பெற்றிருந்தார்கள். ஒரே ஒரு இடம் விஜயகாந்த் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் தலைமையில் தற்போது வரை 22.54 விழுக்காடு வாக்குகளை அடைந்திருக்கிறது. 1 கோடி என்ற எண்ணிக்கையிலான வாக்குகளை தாண்டி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 1 கோடி வாக்குகளை தாண்டி இருக்கிறது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம். தற்போது வரை 1 கோடியே 9 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். இது சதவிகிதம் என்ற அடிப்படையில் பார்த்தோமேயானால் 22.54 விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் வாக்குகள் எண்ணப்பட வேண்டி இருக்கின்றன. இது இன்னும் அதிகமாகலாம். ஆனால் தற்போது வரை 1 கோடி வாக்குகள் என்ற எண்ணிக்கையை தாண்டி இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 1 கோடி வாக்குகளை கடந்திருப்பது, 22 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட வாக்குகளை எடுத்திருப்பது கடந்த அரை நூற்றாண்டில் நிகழாத ஒரு வரலாற்று சாதனை. அந்த சாதனையை படைத்திருக்கிறது விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம். பெரம்பூர் மற்றும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிகளின் முன்னிலை நிலவரத்தை பார்க்கிறோம். தாவேக வேட்பாளர் 67,015 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளரை விட 29,745 வாக்குகள் அதிகம் பெற்று அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து களம் கண்ட திமுக வேட்பாளர் 37,270 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறார். 29,745 என்பது அதிக வாக்குகள் வித்தியாசம். எனவே பெரம்பூரில் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுகிறார். தாவேக தலைவர் விஜய் 67,015 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். தளி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வாக்கு பெற்ற தொகுதி தளி தொகுதி. தளி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர்கள் குறைவாக இருக்கக்கூடிய பல தொகுதிகளில் வெற்றி நிலவரமே அறிவிக்கப்பட்டுவிட்டது. வாக்காளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இன்னும் அடுத்தடுத்த சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அங்கு முன்னிலை நிலவரம் மட்டும்தான் தெரிந்திருக்கிறது. இந்நிலையில் தளி தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கொளத்தூரில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். நாம் முன்னிலை நிலவரத்தை பார்க்க ஆரம்பித்ததிலிருந்தே கொளத்தூரில் தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் பின்னடைவு என்ற செய்தியை பார்க்கிறோம். ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காட்பாடியில் துரைமுருகன், போடியில் ஓ பன்னீர்செல்வம், விருதுநகரில் விஜயபிரபாகர் ஆகியோர் பின்னடைவு. அவினாசியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். முக்கிய தலைவர்கள், ஸ்டார் கேண்டிடேட்ஸ் என்று நாம் சொல்லக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் பின்னடைவை சந்தித்திருப்பதை பார்க்கிறோம்.
ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பின்னடைவு, குளத்தூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் பின்னடைவு, காட்பாடியில் துரைமுருகன், போடியில் ஓ பன்னீர்செல்வம், விருதுநகரில் விஜயபிரபாகர் ஆகியோர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி சென்னை அண்ணாநகர் தொகுதியில் தாவேகாவின் ராம்குமார் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சென்னையின் 16 தொகுதிகளிலேயுமே தாவேகா முன்னிலை பெற்றிருப்பதாக நாம் பார்த்திருந்தோம். சென்னை அண்ணாநகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் சிற்றரசு தோல்வி கண்டிருக்கிறார். வாணியம்பாடி தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் சையத் ஃபாரூக் வெற்றி பெற்றிருக்கிறார் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாணியம்பாடி என்பதும் ஒரு செய்தி. வாணியம்பாடி தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் சையத் ஃபாரூக் வெற்றி பெற்றிருக்கிறார். வாணியம்பாடி தொகுதியை பொறுத்தவரை அங்கு தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற அதிமுகவுக்கு இந்த முறை 3வது இடம்தான் கிடைத்திருக்கிறது. அங்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் சையத் ஃபாரூக் வெற்றி பெற்றிருக்கிறார். தாவேகா 2ஆம் இடத்திலும் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. வரைகலை வாயிலாக எந்தெந்த கட்சிகள், எந்த கூட்டணிகள் எவ்வளவு இடங்களில் முன்னிலை என்பதனை நாம் பார்க்கிறோம். தாவேகா தற்போது வரை 107 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணி 70 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 57 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 234 தொகுதிகளுக்குமான முன்னிலை நிலவரம் என்ன என்பதனை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் தொகுதிகள் என்ற அடிப்படையில் தாவேகாவுக்கு மஞ்சள் நிறம். அந்த அடிப்படையில் பார்த்தோமேயானால் 107 தொகுதிகளில் தாவேகா தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறது. அது மண்டல வாரியாக எந்தெந்த தொகுதிகள் என்பதனையும் நாம் திரையில் பார்க்கலாம். திமுக கூட்டணி 70 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள். 57 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள். 107 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய தாவேகாவை பார்த்தோமே ஆனால் தொண்டை மண்டலத்தில், குறிப்பாக வடக்கு மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தாவேகாவின் தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது. 107 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதுமே பரவலாக தாவேகா பல்வேறு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக வடக்கு மண்டலத்தில், தொண்டை மண்டலத்தில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. மத்திய மாவட்டங்களிலும் சில தொகுதிகளில் தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. அதே போல தெற்கிலும் திமுக மிகுந்த வலிமையோடு இருந்திருக்கக்கூடிய தெற்கு மாவட்டங்களிலும் பல்வேறு தொகுதிகளை தாவேகா அந்த தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் என்பதனையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணி நிலவரம் என்ன என்பதனை பார்க்கலாம். 164 இடங்களில் நேரடியாக போட்டியிட்ட திமுக 51 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 28 இடங்களில் களம் கண்ட காங்கிரஸ் வெறும் 6 இடங்களில் தான் முன்னிலை பெற்றிருக்கிறது. 10 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக 2 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. 8 இடங்களில் களம் கண்ட விசிக 2 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. மதிமுக களம் கண்ட 4 2 தொகுதிகளில் முன்னிலை. சிபிஐ களம் கண்ட 5 தொகுதிகளில் 2 முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எவை முன்னிலை, எங்கு முன்னிலை என்று பார்க்கிறோம். திமுக 164 இடங்களில் களம் கண்டு 51 தொகுதிகளில் முன்னிலை. காங்கிரஸ் 28 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் 6 இடங்களில் முன்னிலை. 10 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக 2 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதேபோல 8 இடங்களில் களம் கண்ட விசிக 2 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது.
களம் கண்ட 4 இடங்களில் 2 மதிமுக, சிபிஐ 5-ல் 2, சிபிஎம் 5-ல் 1 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. பல வகைகளில் இது மாறுபட்ட தேர்தல் தான். பல அதிர்ச்சிகளும் பல ஆச்சரியங்களும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் எதிர்பாராத பல வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். இந்த தொகுதி இவருக்குத்தான் என்று ஏற்கனவே எழுதி வைத்து விட்டது போல நிறைய அரசியல் விமர்சகர்கள் பேசிய நிறைய தொகுதிகளில் அந்த வேட்பாளர்கள், முக்கிய அமைச்சர்கள் பின்னடைவை சந்திப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். மன்னார்குடி தொகுதியில் டிஆர்பி ராஜா பின்னடைவு என்று பார்க்கிறோம். அங்கு அமமுக வேட்பாளர் காமராஜ் 2778 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். முன்னிலை பெறுபவருக்கும் பின்னடைவை சந்திப்பவருக்குமான வாக்கு வித்தியாசம் 1000 வாக்குகளுக்கு உள்ளாக இருக்குமே, ஆனால் அந்த முன்னிலை நிலவரம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2000, 3000 அதற்கு மேல் என்று வரும்போது இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகள் போக போகத்தான் நிலைமை என்ன என்பது தெரிய வரும். மன்னார்குடியை பொறுத்தவரை அது திமுகவின் கோட்டை என்று சொல்லுவார்கள். இந்நிலையில் டிஆர்பி ராஜா அங்கு செல்வாக்கு மிக்கவராக இருந்து வந்தார். இந்நிலையில் அந்த தொகுதியிலேயே அவருக்கு தொடர்ந்து பின்னடைவு என்ற செய்தியை நாம் காலையிலிருந்து பார்த்து வருகிறோம். அங்கு அமமுக வேட்பாளர் காமராஜ் 2778 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.